நீதிமன்றத்திற்கு போனாலும் விடமாட்டோம். கமலுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய கர்நாடக மக்கள். மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகியுள்ள தக்லைஃப் படம் ரிலீஸ் ஆக இன்னும் சில நாட்களே இருக்கிறது. பல்வேறு மொழிகளில் ஜூன் 5ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இதற்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள் பல மாநிலங்களில் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கர்நாடகாவில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய கமல், தமிழில் இருந்துதான் கன்னடம் தோன்றியதாக கூறியிருந்தார். இது பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது. கமலின் இந்த பேச்சுக்கு கர்நாடக மாநில பாஜக தலைவர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேலும் கமல்ஹாசன் பேச்சுக்கு கர்நாடகத்தில் பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். நடிகர் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த நிலையில் தக்லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் தடையிட வேண்டும் என பல்வேறான மக்கள் கோரிக்கை எழுப்பி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து கமல்ஹாசன் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கை ஒன்றை தொடர்ந்துள்ளார். அதன்படி தக்லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் வெளியிட வேண்டும் என வழக்கை ஒன்றை தொடர்ந்துள்ளார் கமல்ஹாசன். மேலும் அவர்கள் கர்நாடகாவில் உயர்நீதிமன்றத்திற்கு செல்லட்டும். நாங்கள் சட்டத்திற்கு எதிராக எதுவும் செய்யவில்லை. இங்கே எங்கள் திரையரங்குகளில் எதுவும் தக்லைஃப் படத்தை திரையிடாது. துபாயில் படத்தை விளம்பரப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள கமல்ஹாசனிடம் பேசிய பிறகு செவ்வாய்க்கிழமை ஒரு முடிவுக்கு வருவோம் என கர்நாடகாவில் படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே கமலுடன் பேசிய பிறகு அவர்கள் தங்கள் முடிவை எங்களிடம் தெரிவிப்பார்கள். நீதிமன்றம் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்தும் நாங்கள் விவாதித்து ஒரு முடிவை எடுப்போம். தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை கூட கமல்ஹாசனுக்கு உறுதுணையாக நிற்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.